தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது, அதை தொடர வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும், அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நீர் கிடைப்பதிலே சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் இடத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இது இடம்பெறச் செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன. அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படிதான் மத்திய அரசு கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும். அதையும் எக்காரணத்தை கொண்டும் மேகதாதிலே அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி, அதே முல்லை பெரியார் அணை மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 116 142 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 142 152 அடி முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும். அதை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது கேரளா தடையாக இருக்கின்றது. அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அணையை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன். அதேபோல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் பல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு, அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். அதேபோல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டிருக்கின்றது. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம். சார், எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. அரசியல் ரீதியாக 2 தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையால என்ன நடத்தப்பட்டது? அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏற்றுக்கலாமா? நீங்க பத்திரிகையில தான் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படி எந்த இதுவும் கிடையாது. இப்ப முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் ஓராண்டு இருக்கு தேர்தலுக்கு, அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க, இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, ஒரு 15 நிமிஷம் தனியா பேசுறாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வெளியிடத்துக்காக ஒழிய அது மாதிரிலாம் கிடையாது. முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். 40 நிமிடங்கள் நீங்க நேற்றைக்கு உள்துறை அமைச்சரை வந்து சந்தித்திருக்கிறீங்க. பல்வேறு திட்டங்களை பற்றி அரசியல் ரீதியாகவும் பேசியிருப்பீர்கள். பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்க அமித்ஷா ஜியை வந்து சந்திச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசியிருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்ச நாள் நீங்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றவுடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் திறந்து வச்சோம். அதை நேரடியாக பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். நீங்க நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும். அதுபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்னலாம் நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டணும். அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல்,
இன்னைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது. அதை பற்றி விளக்கமா எடுத்து சொன்னோம். அதே போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. அதையெல்லாம் விவரமா கேட்டார். என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதையெல்லாம் நாங்கள் விவரமா சொன்னோம். அவரெல்லாம் கவனமா எடுத்துக்கொண்டார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள். அதே போல இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது. அதனால மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஏங்க இல்ல இருக்குது. இப்ப எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. அது வேண்டாங்க. போன தடவை 2 எலெக்ஷன் நடந்தது. 2019 நடந்தது. எப்ப கூட்டணி அமைச்சோம்? 2021 நடந்தது. முதல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப இருக்கிற திமுக கட்சியோட இருக்கிற கட்சி, திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியில் அங்கேயே இருக்க போதா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருப்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்ப நான் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஓராண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்ப்பு வைப்பதிலே முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி.